ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அஸ்வின். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சொந்த ஊரான பண்ணைப்புறத்தில் இருக்கேன். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு நான் நிறைய டைம் வந்திருக்கேன். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு செம வெயிலாக இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட சைடு பின்னாடி சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேகங்கள் மலைகள் அதான் இருக்கும். ஸோ இது நல்லா ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. உங்களுக்கு இங்கேருந்து மூணாறு, மேகமலை, கொடைக்கானல், இப்போ கூட ஆக்சுவலாக நாங்கள் வந்து வாகமன் போகலான்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நான் அடுத்த இதில் வந்து உங்களுக்கு அதை தான் காமிக்க போகிறேன். பட் ஜென்ரலாக ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் என்னோட பின்னாடிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அபி நீ ஜஸ்ட் அப்படி ஜூம் பண்ண. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையோட அடிவாரம் எல்லாமே தெரியும். ஆக்சுவலாக இங்கே காற்று பயங்கரமாக இருக்குது. அதனால என்னால் வந்து அந்த அளவுக்கு கூட பேச முடியல. எஸ் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கம்பைண்டாக போகிறேன். லைக் இப்போ வந்து என்னோட ஊரை பற்றி சொன்னேன். அடுத்து வந்து நாங்கள் வாகமன் போகிறோம். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்குது, இங்கேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர்ஸில் வந்து நம்ம அங்கே போயிடலாம். ஸோ அங்கே என்ன இருக்குது அதெல்லாம் வந்து நான் அடுத்த அப்படியே இந்த வீடியோலேயே போடுறேன். ஸோ ஓகே ஸோ கைஸ், வாகமன் போகிறதுக்கு முன்னாடி நான் எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பாவோட கிரவுண்டுக்கு தான் வந்தேன். இதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பண்ணைப்புறத்தில் தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி இல்லை எந்த ஒரு பார்ட்டினாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரவுண்டில் தான் வைப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கிரவுண்டை காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் எங்களுக்கு ஆக்சுவலாக கிரவுண்டில் இருக்கிற வீடு. ஆல்சோ இது ஆக்சுவலாக நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலிபால் கோர்ட்டு. ஸோ இங்கே வந்து வாலிபால் விளையாடுறது இல்லை ஜென்ரலாக பர்த்டேனா கேக் கட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்ன தென்னை மரம்லாம் வச்சுருக்கோம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பாரு, புல்லப்ஸு அதெல்லாமே இருக்குது. ஸோ எப்பயாவது வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நாங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ சும்மா ஒரு 4 புல்லப்ஸ் போடலாமா அப்படி? சரி ஓகேவா. ஆக்சுவலாக புல்லப்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் வந்து 4க்கு மேலே போட முடியுமா தெரியல. அது கீழே ஸோ 4 போட முடியுது. ஸோ அதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ எஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் வந்து வாகமன் அந்த இடத்துக்கு போய் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் என்னால் லைக் இப்போ நாங்கள் அடுத்து வந்து குமுளி போகிற வழியில் குமுளி பார்த்துட்டு போவோம். ஸோ அங்கே வந்து ஃபுட்டு நல்லா இருக்கும் நாங்கள். ஸோ இதெல்லாம் வந்து போக போக ஒன்றுனா கவர் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக நாங்கள் வந்து வாகமான் வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட் தான். கிளைமேட் வந்து சூப்பராக. ஸோ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரோட்டில் என்ன இருக்குன்னே தெரியல. லைக் நம்ம காரை நாங்கள் எங்கள் காரை எங்கே விட்டோன்னு கூட தெரியல, அப்படி இருக்குது, அவ்வளோ மிஸ்ட்டு. ஸோ எங்களால் எங்கேயும் பெருசாக போகவும் முடியல. ஸோ அதனால் என்னால் உங்களுக்கு பெருசாக எந்த ஸ்பாட்டும் காமிக்கவும் முடியல. பட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து எங்கே போகிறோன்னு. ஸோ கொஞ்சம் மழை நின்றுச்சு அப்படின்னா லைக் நாளைக்கு காலையிலேருந்து நாங்கள் போவோம். ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு டீ ஷாப்புக்கு வந்தோம். ஸோ நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம். அனோக்கி. ஓகே, ஸோ அனோக்கி ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலாக இங்கே ஃபுட்டு, பரோட்டா, பீஃப் எல்லாமே நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஸோ என் தம்பியோட சாப்பிட்டு ரொம்ப கோவப்படுறேன் என்னோட தம்பி, என்னன்னு தெரியல. ஸோ அதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். இந்த கிளைமேட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அனோக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நைட்டு இங்கே தான் டின்னர் சாப்பிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஏரியாவில் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட ட்ரை பண்ணுங்கள். ஆல்சோ இவங்ககிட்டே வந்து ரெசார்ட்டும் இருக்குது. பட் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணல, நாங்கள் வந்து முன்னாடியே வேறு ரெசார்ட் புக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஆவரேஜாக ரெசார்ட் காஸ்ட் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 6000 வருது. அது வீக்கெண்ட்ஸ்னால அந்த காஸ்ட்டு. வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 5000 4000 அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது அந்த 6000 கூட 8 பர்சனுக்கு. ஸோ ஆல்சோ இந்த ரெசார்ட்டும் வந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்கலான்னு இருக்கோம்.
ஸோ அப்படி நான் உள்ளே போய் பார்க்க முடிஞ்சால் நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். பட் ஜென்ரலாக ஓவராலாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுட்டு நல்லா வேணும் அப்படின்னா இந்த ரெசார்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்ணாடி பாலம்ன்ற பிரிட்ஜுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது அந்த சைடு இருக்குது போல். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆக்சுவலாக டவர் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குது, என்ன இருக்குன்னே தெரியல. ஸோ ஆல்சோ கிளைமேட்டும் வந்து இங்கே வெதரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் போக போக அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா 2 இதுவும் நாங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து ராக்கெட் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்கை ரோலு. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து இப்போது மிஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது, ரெயினும் அதிகமாக. ஸோ அதனால் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது கொஞ்சம் கம்மியானோடனே நாங்கள் வந்து இந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ எங்கள் தம்பி தான் இப்போ இதை ட்ரை பண்ண போகிறான், அபி. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500. இது ஆக்சுவலாக காம்போ ஆஃபரு. ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஆளுக்கு 500. அபி அண்ணங்கிட்ட கடைசியாக தான் சொல்லுமாப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. கண்டத்தோடா நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குமிளி பக்கத்தில் இருக்கோம். ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ் கடை பார்த்தோம். ஸோ லைட்டாக ஒரு சாம்பிளுக்கு ஒரு சிப்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இருக்கோம். இங்கேன்னு இல்லை, பக்கத்தில் இருக்க எல்லா கடைக்குமே ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறாங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக கேரளாலேருந்து வர சிப்ஸுக்கும் நம்ம நேராக அங்கே டேரெக்டாக போய் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கடையில் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். ஸோ யா, அதான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும்.
Super.